ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெகல் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் தான் நமக்கு புதுசாக சிலபஸில் ஆட் பண்ண டாபிக் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஆனால் நமக்கு டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கக்கூடிய டாபிக். அதில் வந்து செய்தித்தாள் தலையங்கம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் நம்ம எப்போவுமே நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காக படிக்கிறோம் இல்லைங்களா, அதில் நம்ம பார்க்குற எடிட்டோரியல் பேஜில் இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதில் இருந்து தான் கேட்கப்படலாம். ஓகே, கொஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தமிழ்நாடு சென்ட்ரிக்காக தானே கேட்பாங்க. அதனால இது நேத்தைய தினத்துல வந்த தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய எடிட்டோரியல் பேஜ். தமிழகம் பெருமைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஎம்ஆரோட ரேஷியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள் தான் இது ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க. டைரக்டா நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பார்த்து நம்ம ஆன்சர் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓரளவு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ரெண்டாவது, ஓகே, ஏதோ ஒரு முக்கிய நோய்க்கான காரணிகள் பத்தி கேட்டிருக்காங்க. தேர்டு கொஸ்டினும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது இயர் பேஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கே தெரியும் ஊட்டச்சத்தை உறுதி செய்யோட இயர் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் இதுல ஒரு கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலா 5 கொஸ்டின் நம்ம ஒன்ஸ் பார்த்துட்டோம். இட் டேக் சம் செகண்ட்ஸ். ஓகே, அடுத்து நீங்க பர்சன்டேஜா நம்ம தேட வேண்டியதான். இந்த பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேரால பர்சன்டேஜ் இல்ல, செகண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் கொஸ்டின் பாருங்க. 2022, 23ல கேட்டிருக்காங்க. எவ்வளவு குழந்தைகளோட இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 2022, 23 இருக்கு, 23, 24. ஸோ 3% இருக்கு. மூணுமே ஆப்ஷனா கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ அப்போ கரெக்டா என்ன இயர்னு பார்த்து நம்ம எழுதலாம். 2022, 23ல வந்து 10.9 இருந்துச்சு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சோஷியல் இஷ்யூஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். ஐஎம்ஆர் இப்ப எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு பாருங்க. 8.2வா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எம்எம்ஆர் என்ன, டிஎஃப்ஆர் என்ன இப்ப அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது தமிழ் கிளாஸ் தான் இருந்தாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளோட இறப்புக்கு முக்கியமான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாவே நமக்கு தெரியும். நோய் தொற்றுகள் ஒரு காரணமா இருக்கும், எதிர்பாராத காயங்கள் ஒரு காரணமா இருக்கும். ஸோ ஏ மற்றும் பின்னு போட்டிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அதை நம்ம ஆன்சரா போட்டலாம். இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல எங்க இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நோய் தொற்றுகள் மற்றும் எதிர்பாராத காயங்கள் இது போன்றவை 5 வயது குழந்தைகள் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளோட இறப்புக்கு முக்கிய காரணிகளாக அமைகிறது. ஸோ அதே மாதிரி காரணி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேர்டே நம்ம தேடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ சீக்கிரமான குயிக்கான டைம்ல நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு. அடுத்தது, வயிற்றுப்போக்கால் ஏற்படும் மரணங்கள் குறையறக்கு குழந்தைகளுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தா நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஒன் ஆஃப் த காரணமா இருக்கலாம். பட் இந்த பேசேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ என்னென்ன இருக்கு? ஓஆர்எஸ் கரைசல் கொடுக்கறது இறப்புக்கு காரணமாக இருக்கிற பாருங்க. ஓஆர்எஸ் கரைசல் கொடுக்கறது, ரோட்டா வைரஸ் வேக்சின் போடுறது, இதுதான் வந்து இதன் காரணமாக வயிற்றுப்போக்கால் ஏற்படும் மரணங்கள் குறைந்தன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஓஆர்எஸ் கரைசல், ரோட்டா வைரஸ். அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியா இருக்கும். அடுத்து, ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசால எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இது நமக்கு தெரியும். 2022 தான். அப்படியே பேசேஜ்ல லாஸ்டா கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இயர் 2022ல வந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசு வந்து அறிமுகம் படுத்தினாங்க. யாருக்காக? பாலூட்டும் பெண்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்ல நம்ம இதை கொண்டு போய் எழுதலாம். இல்லை பெண்களுக்கான ஸ்கீம்ஸ்லையும் கூட நம்ம இதை கொண்டு போய் எழுதலாம். வித் டேட் மந்தோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2022ல வந்த தமிழ்நாடு ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. 2021, 23, 24ல வந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா டக்குன்னு நீங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த 2021, 23, 24 இந்த மூணுமே சம்மந்தப்பட்ட, அதாவது அந்த அடுத்தடுத்து திட்ட விரிவாக்கம் செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே, இந்த 3 இயருமே கார்லேட் ஆகிற இன்னொரு ஸ்கீமும் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கூற்று காரணம். வயிற்றுப்போக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றால் குழந்தைகள் நேரடியாக இறப்பது வந்து தற்போது இல்லை. காரணம் வந்து தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் மூலமாகத்தான் இந்த விஷயம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது பார்க்கும் பொழுது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா ரெண்டுமே நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம். பட் நம்ம பேசேஜ்ல இருக்கிறது பார்க்கணும். பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மருத்துவத்துறை கண்டிருக்கக்கூடிய வளர்ச்சியால தான் இந்த வயிற்றுப்போக்கு, ஊட்டச்சத்து குறைபாடு போன்றவற்றால் குழந்தைகள் நேரடியாக இறப்பது தற்போது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்பவே பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிஸ் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாமே வந்து மானிட்டர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு இருக்குது. நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனா வந்து இவங்க பேசேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதைத்தான் எழுதணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, அசசன் கரெக்ட், கூற்று வந்து கரெக்ட், காரணம் வந்து தவறு அப்படிங்கிறது தான் இதுக்கான
ஆன்சரா வரும். ஓகே. ஸோ இந்த மாரி ட்விஸ்ட் பண்ணலாம். இல்ல அப்டின்னா ஒரே பேசேஜ்ல நெறைய கசகசன்னு பெர்சன்டேஜ் குடுத்து பர்ட்டிகுலர் இயர்ல நம்ம கன்ஃப்யூஸ் ஆயிடுவோம் இல்லையா? அந்த மாரி குடுக்கலாம். இல்ல அப்டின்னா இந்த நம்பரே குடுக்காம 10% அப்டின்னு சொல்லிட்டு எழுத்துல குடுக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம பார்க்கணும். பை பிராக்டிஸ் எல்லார்னாலயும் ஆன்சர் பண்ண முடியும். பட் வித் அ குயிக் வெரி ஷார்ட் டைம்ல வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுதான் இட்ஸ் அ மேட்டர்ஸ் ஹியர். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.